500 rupees ப்ராடக்ட் சைனால பார்த்ததும் இது இந்தியால 1200க்கு சேல் பண்ணா நல்ல ப்ராஃபிட் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். பிகாஸ் ப்ராடக்ட் பிரைஸ் மட்டும் உங்க காஸ்ட் இல்ல. சைனால சப்ளையர் கிட்ட ஆர்டர் பண்ணும்போது ப்ராடக்ட் காஸ்ட்க்கு மேல இன்னும் சில இம்பார்ட்டன்டான சார்ஜஸ் ஆட் ஆகும். அதுதான் லேண்டட் காஸ்ட். அது என்னன்னா ஃப்ரைட் சார்ஜஸ், ஆரிஜின் லோக்கல் சார்ஜஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சார்ஜஸ். சம்டைம்ஸ் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் டிலே ஆனா டெமரேஜ் சார்ஜஸும் கூட பே பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் செப்பரேட்டா பார்த்தா ஸ்மால் அமௌண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா ஃபைனல்ல உங்க 500 rupees ப்ராடக்ட் 800 இல்ல 950 வரையும் காஸ்ட் ஆட் ஆகலாம். சைனால சீப் ப்ராடக்ட் பிரைஸ் பார்த்ததும் இது நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும்னு ஹாப்பியா ஃபீல் பண்ணாதீங்க. எக்ஸப்ட் ப்ராடக்ட் காஸ்ட்டை தவிர மீதி எல்லா சார்ஜஸும் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் வெயிட் ஆர் டைமென்ஷன் பார்த்து வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் லேண்டட் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணினாதான் ரியல் ப்ராஃபிட் எவ்வளவு வரும்னு நமக்கு தெரியும். இதை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் பிடிஎஃபா வேணும்னாக்கா ஓஜஸ்வின் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல பிடிஎஃப் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.